காட்டம்மனா இருக்கிற செல்லியம்மனை தரிசனம் பண்ணணும்னு வந்தா கங்கா போன் கையில கிடைச்சிருக்கு. செல்லியம்மன் கண்ல போனை காட்டியிருக்குன்னா கண்டிப்பா போன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாப்போம். அப்போ ராஜசேகர் கங்காவை கொன்னுட்டானா? மருமகளையே கொல்ற அளவுக்கு போயிருக்கான்னா அப்படி என்ன நடந்திருக்கும்? ஏதோ விபரீதம் நடந்திருக்கு. யாருக்கும் தெரியாதுன்னு ராஜசேகர் காட்டுல வச்சு பண்ணிட்டு போன காரியத்துக்கு நம்ம கையில ஆதாரம் சிக்கி இருக்கு. எனக்கு கிடைச்ச ஒரு கால சக்கரத்தையும் திரும்ப கொடுக்க மனசு இல்லாம அந்த ராஜசேகர் என்ன அரண்மனையை விட்டே அனுப்பிட்டான். இப்ப அவன் பிடி என்கிட்ட மாட்டிருக்கு. இத வச்சு அந்த ராஜசேகரை ஆட்டி படைக்கிற. அவன் கிட்ட இருக்கிற 3 கால சக்கரத்தையும் வாங்கி காட்டுற. அம்மா, செல்லி அம்மா, வனாந்திர பீடத்துல காட்டம்மனா இருக்கிற ஒன்ன பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்தேன். ஆனா நான் வந்தா காலச்சக்கரத்தோட தான் வரணும்னு நீ நினைக்கிற போல இருக்கு. வரேன். என் ஞான குருவான நீ உருவாக்குன கால சக்கரங்கள் கிடைச்ச பிறகு உன்னை வந்து பார்க்க. இப்போ வடக்கு பார்த்து இருக்கிற உன் திசைய பார்த்து கும்பிட போறேன். பத்மநாப ரவீந்திர ரகுவர்ய சுசீந்திர ஜெயஸ்வர்ண பயாபக பசுந்திர தேவி செல்லி போற்றி. சொர்க்கலோகத்தில் தேஜஸ்வினி, பிரம்மலோகத்தில் காயத்ரி, வாயுலோகத்தில் விலாசினி, ஈசந்திக்கில் பிரம்மிணி, என்னை நீ ரட்சிப்பாய். போற்றி போற்றி. மாமா ஈபி பில் கட்ட சொல்லி சொன்னாரே, கட்டிட்டியா? யோ, அப்பா உன்கிட்ட தானே கேக்குறாரு, காதுல விழலையா? யோ மாணிக்கம், என் லாண்டரி துணி எல்லாம் வாங்கியாச்சா? யோ, என்ன பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? உன்கிட்ட தானே கேக்குறேன், பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்க. உன்னதையா கேக்குறேன், சொல்லு. என்ன அம்மா லம்மா என்னமா சொன்னீங்க? சரியா போச்சு. இல்லம்மா, கங்காவை காணுங்க டென்ஷன்ல இருந்தம்மா. அவ என்ன கை குழந்தையா? டென்ஷன்ல இருந்தேன்னு சொல்ற? யோ, உன் பொண்ணு சின்ன புள்ளையா? கோயிலுக்கு போனா திரும்பி வர மாட்டாளா? வந்துருவாயா? அதானே. ஏ, தேவசேனா தானே நடந்து வரலையா? அது மாதிரி கங்கா வரமாட்டாளா? இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏ மாணிக்கா, 2 பேரும் கேட்டுட்டு இருக்கோம், எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க. யோ, உன்னே தாயா? அட, வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிருக்க. என்னைய வேலைக்காரனி? தர்மா, என்னப்பா பிரச்சனை? மாமா மாணிக்கா இல்லன்னு கங்காவை காணோன்னு ரொம்ப தான் டென்ஷன் ஆகுறாருன்னு கேட்டது கூட பதில் சொல்லாம அப்படியே கவலைப்பட்டு நிக்கிறாரு. நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். இல்ல மாமா, நிறைய வேலையா. ஏய், போன்னு சொல்றல, போங்க. சரிங்க மாமா. சரிண்ணே, வாடா.
என்ன மாணிக்கம்? ஐயா, காலையில் கோயிலுக்கு போனவ இது வீட்டுக்கு வரலையா? ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. மாப்பிள்ளைகிட்ட சொன்னா தைரியமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு பயமா இருக்கியா? கங்கா சாமிகிட்ட போயிருப்பாயா? ஐயா, கங்கா கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருப்பான்னு சொன்னேன். அருண் எப்படியும் கங்காவை கூட்டிட்டு வந்துடுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, போய் நிம்மதியாரு. சரிங்க ஐயா. அப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உடம்ப ஜாகிரதையா பாத்துக்கோங்கன்னு. ஆனா கொஞ்சம் கூட உங்களை கவனிச்சுக்காம பிசினஸ் பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. உடம்ப கவனமா பாத்துக்கங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு நீங்க உடம்ப பாத்துக்காம இருக்கீங்களே. நம்ம கம்பெனியை நம்பர் 1 கொண்டு வந்து பெருசா சாதிச்சிருக்கீங்க. இனி நீங்க சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுக்காக பிசினஸ் பிசினஸ்னு மனசை போட்டு அலட்டிக்கிறீங்க? உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னதுமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா நீங்க அங்க இல்லைன்னு சொன்னாங்க. டாக்டர் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? கேஸ் ப்ராப்ளத்தில் வந்து வலிதான், பயப்பட வேணான்னு சொன்னாரு. நான் தான் பயந்துட்டேன் தேவையில்லாம. நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் போதும். இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் கேட்குறேன். அம்மா, நீ ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? இது வேற டென்ஷன் பா. கங்காவை தேடி போயிருந்தேன். நீங்க போன் பண்ணதும் அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதாயிடுச்சு. இனிமே இப்படி பண்ணாதீங்கப்பா. உடம்ப பாத்துக்கங்க. சரிப்பா, ரெஸ்ட் எடுங்கப்பா. அப்பா, நீங்க கங்காவை எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சீங்களா? சொல்லுங்கப்பா. நான் எங்கப்பா அவளை அனுப்ப போறேன்? அவளதான் போயிருக்கா. ஏதோ கோயிலுக்கு போறேன்னு போயிருக்கா. ஆனா எந்த கோயிலுக்குன்னு தான் தெரியல. பார்வதிபுரத்தில் இருக்கிற காட்டம்மன் கோயிலுக்கு தான் போயிருக்கா. நம்பூதிரி சொல்லி அவளை பூஜை பண்ண அனுப்பியிருக்கீங்களோன்னு தான் கேட்டேன். எனக்கு தெரியாம அனுப்பியிருந்தா மறைக்காம சொல்லுங்கப்பா. நான் எங்கேயும் அனுப்பலப்பா. தயவு செஞ்சு என் மேல சந்தேகப்படாதப்பா. ஐயோ அப்பா, என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்லை. உங்க உடம்பு இருக்கிற நிலைமை தெரியாம நான் வேற கங்காவை பத்தி பேசி டென்ஷன் பண்ணிட்டேன். கங்காவை நான் எப்படியும் தேடி கண்டுபிடிக்கிறேன்ப்பா. நீங்க அவளை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். தைரியமா இருங்க. ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வரேன். மாப்பிள்ளை, கங்காவை பத்தி தகவல் கிடைச்சதா? அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? எங்க இருக்கான்னு தெரியல மாமா. கடைசியா பார்வதிபுரங்கிற ஊர்ல காட்டம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு மூலமா கங்காவோட செல்போனை வச்சு லொகேஷனை ட்ராக் பண்ணப்பதான் அவ பார்வதிபுரம் போயிருக்கானே தெரிஞ்சது.
என்கிட்ட கூட சொல்லாம ஏன் அங்க போனான்னு தான் தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கூட பார்வதிபுரத்தை பத்தி கேட்டான். நான் விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள அவளே போயிட்டா மாப்பிள்ள. பார்வதிபுரம் எங்க இருக்கு அருண்? செங்கல்பட்டு பக்கத்துல காட்டுக்குள்ள இருக்குத. காட்டுக்குள்ள இருக்கிற கோவிலுக்கு கங்கா ஏன் தனியா போனா? அதானே, யார்கிட்டயும் சொல்லாம போற அளவுக்கு கங்காவுக்கு அப்படியே அவசரம் வந்துச்சு. ரெண்டு நாளாவே அவங்க ஏதோ மன கஷ்டத்துல இருந்த மாதிரி தெரிஞ்சது. எப்படி கேக்குறதுன்னு தெரியாம நான் எதுவும் கேட்கல. மாப்பிள்ள, கங்கா போனப்ப ஏதோ பேக் எடுத்துட்டு போனா. என்னன்னு கேட்டதுக்கு சாமிக்கு வேண்டுதல் பண்ண போறேன்னு சொன்னா. அவ ஏதோ பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க காட்டு கோயிலுக்கு போயிருக்கிறதா சொல்றீங்க. எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. கங்காவுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி அவளை கண்டுபிடிக்கணும் மாப்பிள்ள. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பார்வதிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அங்க ஃபாரஸ்ட் ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அவங்க கங்காவை தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. சீதா, மாமா அவுட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ. சரி வாங்க. கங்காவை காணாம மனசுடைஞ்சு போன மாணிக்கத்தை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சாச்சு. ஆனா தேவசேனாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஸ்கூல் விட்டு வந்ததும் யூனிஃபார்ம் கூட கங்கா தான் கழட்டணும்னு உட்கார்ந்துட்டு இருந்தா. கங்கா கோயிலுக்கு போயிருக்கான்னு சமாதானப்படுத்தி கழட்ட வச்சோம். நைட்டு தூங்குற வரைக்கும் கங்கா வந்துட்டாளான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. எப்படியும் தூங்க வச்சிட்டோம். நாளைக்கு கண்ணு முழிச்சதும் கங்காவை தான் கேப்பா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. கங்காவை வீட்டை விட்டு அனுப்ப நானும் அப்பாவும் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் முடியாம போயிடுச்சு. இப்ப அவ தானா போயிட்டா. போனவளா தான் இருக்கணும். திரும்ப வரவே கூடாது. அப்பதான் கங்காவோட இடத்துல மாயாவை வைக்க முடியும். இந்த குடும்பத்தையே கண்ணுக்குள்ள வச்சிருந்தவ கங்கா இன்னைக்கு அவ எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல.
தேவசேனா கண் முழிச்சதும் கங்கா எங்கன்னு கேட்டா அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? சீதா காணாம போனதையே அவளால தாங்க முடியல. கங்கா இல்லனா தேவசேன நிலைமையை என்னால நினைச்சே பார்க்க முடியல. கங்கா நிச்சயமா தேவசேனாவை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான். கண்டிப்பா திரும்பி வந்துருவா. கங்கா இல்லைன்னு தெரிஞ்சா தேவசேனா தாங்க மாட்டா. கங்கா இல்லாத ஏக்கும் தேவசேனாவை எதுவும் பண்றதுக்குள்ள கங்கா வீட்டுக்கு வந்து ஆகணும். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. கங்கா எங்க இருந்தாலும் நான் அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க நினைச்சது நடக்குதா இல்ல நான் நினைச்சது நடக்குதான்னு பாப்போம். உன் முடிவை மாத்திக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போ. ஐயோ, இப்ப நான் மனசார பூஜை பண்றேன். அவங்க செஞ்ச பாவங்களை மன்னிச்சு உன்னோட காலச்சக்கரங்களை நீ எடுத்துக்கோமா. ஐயோ கங்கா, ஐயோ கங்கா, நினைச்சா அவ எங்கேயுமே இல்லாம அழிச்சிட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படி கங்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்? இந்த குடும்பத்துக்கு கங்கா பண்ண தியாகத்தெல்லாம் மறந்துட்டு கங்காவை அநியாயமா கொன்னதுக்கு சும்மா விட மாட்டேன். கங்காவை கொலையே பண்ணிட்டு நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறவரை நாம தான் தட்டி கேட்கணும். நான் இந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவெடுத்திருக்கிற நேரத்துல கங்கா காணாம போயிருக்காங்க. அவங்க எங்க இருந்தாலும் வீட்டுக்கு சீக்கிரம் திரும்பி வரணும். சீதா, என்னம்மா இந்த நேரத்தில்? கதவு தாழ் போட்டிருந்த, எப்படி உள்ள வந்த?
பாவத்தை பண்ணிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்களா? நீங்க பண்ண காரியம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னம்மா சொல்ற? கங்காவை ஏன் கொலை பண்ணீங்க? கங்காவை நான் கொலை பண்ணனா? கங்காவை காணுங்கிறதுக்காக அநியாயமா ஏன் மேல பழிய போடுறிய சீதா? நான் சீதா இல்ல, ஜானகி. உயிர் வலினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப தெரிஞ்சுக்குவீங்க.